கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பவளம் சமூக ஊடகத்தின் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நிறைவும் சமாதானமும் ஆசீர்வாதத்தையும் அருள்வாராக. பரிசுத்த ஆவியை ஊற்றிடுமே, பரலோக வல்லமையை தந்திடுமே. ஆவியின் அபிஷேகம் ஈந்திடுமே, வல்லமையை இரட்டிப்பாய் பொழிந்திடுமே. ஆவியே 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 நிரப்பிடுமே. ஆவியே 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 நிரப்பிடுமே. ஜெபிக்கும் வாழ்வை கொடுத்திடுமே, ஜபவீரனாக மாற்றிடுமே. முழம் கால்கள் ஒன்றாக முடங்கட்டுமே, கதறி ஜெபிக்க கிருபை தாருமே. ஆவியே 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 நிரப்பிடுமே. ஆவியே 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 நிரப்பிடுமே. ஏனோக்கு உம்மோடு நடந்தது போல் ஆவியில் உம்மோடு நடக்கணுமே. இயேசுவை போல மாறணுமே, கதறி ஜெபிக்க கிருபை தாருமே. ஆவியே 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 நிரப்பிடுமே. இன்றைய நாள் நற்செய்தி வாசகமும் அது தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். இன்றைய நாள் நற்செய்தி வாசகம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 29 முதல் 32ஆம் வசனம் வரை. லூக்கா 11 29 முதல் 32 வரை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறொரு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசின் தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கு இருக்கிறவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நாள் நற்செய்தி வாசகம் இயேசு சொல்லுகிறார், இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றார்கள். இயேசுவே, நீர்தான் மெசியா என்றால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள். இயேசு நல்ல ஒரு பதிலை கொடுக்கிறார். யோனாவின் அடையாளத்தை தவிர வேறொரு அடையாளம் இல்லை. ஏன் இவர்கள் அடையாளம் கேட்கிறார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டில் பல காரியங்களை நாம் இதிலே காண முடியும். நீங்கள் நீதித்தலைவர்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தூதர் வந்து சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து, கிதியோனே, வலிமை மிகு வீரனை, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை கொண்டு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் விடுவிக்க போகிறார்.
உடனே கிதியோன் கேட்கிறார், ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்பதுக்கு என்ன அடையாளம்? அப்போ கிதியோன் வானதூதரிடத்தில் ஒரு அடையாளம் கேட்கிறார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றால் இந்த பனித்துளிகள் போர்வையை தவிர எல்லா இடத்திலும் இருப்பதாக. மீண்டும் அடுத்த நாள், போர்வை மட்டும் நனைஞ்சிருக்கணும், மற்ற இடமெல்லாம் பனித்துளிகளால் இருக்கக்கூடாது, போர்வை மட்டும் பனித்துளிகளால் நிரம்பி இருக்கணும். ஆண்டவர் அந்த அடையாளத்தை அவருக்கு கொடுத்தார். எசையா 38ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான், சாக கிடக்கிறான். எசையா தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார், எசேக்கியா உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது, ஆகவே நீ போய் உனக்கு அடுத்ததாக அரசனாக ஏற்படுத்த வேண்டிய காரியங்களை செய்கின்ற போது இவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆண்டவர்கிட்ட அழும்போது எசேயாவுடையாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவனுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் அவனுடைய வாழ்வை நான் நீட்டித்து கொடுக்கிறேன். உடனே எசேக்கியா ராஜா கேட்குறான், எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும், நான் 15 வருஷம் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு ஒரு அடையாளம் தாருங்கள். என்ன அடையாளம் வேணும்? கதிரவன் முன்னே செல்கிற கதிரவன் பின்னோக்கி 10 பாகை பின்னால் வர வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தை கேட்கிறான். எசேயா இறைவாக்கினர் ஆண்டவருடைய நாமத்தில் அந்த கதிரவனை பின்னோக்கி இழுப்பதை நாம் பார்க்கிறோம். அது 10 பாகை பின்னோக்கி வந்த பிறகுதான் அவன் அந்த அடையாளத்தை கண்டு அதை நம்பினான். இந்த அடையாளங்களை கண்டே இந்த யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் நம்புகிறவர்களாக இருந்தார்கள். இப்போது இயேசு வந்துவிட்டார். வந்து இறை வார்த்தைகளை அறிவிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார், குருடர்கள் பார்வை கொடுக்கிறார், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கண்டும் இவர்கள் இயேசுவிடத்தில் எங்களுக்கு நீர் மெசியா என்பதற்கு அடையாளம் என்ன? ஏனெனில் மரித்தவரை எலியா கூட உயிரோடு எழுப்பியிருந்தார், எலிசா உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஆகவே இறைவாக்கினில் ஒருவராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நீர் மெசியா என்பதற்கு என்ன அடையாளம்? அப்போ இயேசு சொல்லுகிறார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இல்லை. யோனாவை நினிவே மக்களுக்கு யார் என்றே தெரியாது. ஆனால் அந்த யோனாவுடைய வார்த்தைகள் 40 நாள் அவர்கள் கேட்டாங்க. 40 நாட்கள் நினிவே பட்டணத்தில் வேண்டா வெறுப்பாக, ஏன்னா நினிவேவுக்கு போவதற்கு யோனாவுக்கு விரும்பவே இல்லை. அவர் எங்கே போகிறார்? ஆண்டவர் நினிவே போச்சுன்னா அவர் தர்ஷீசுக்கு ஓடிக்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட யோனா வேண்டா வெறுப்பாக அந்த மக்களிடையே போகிறார். அங்கே போய் நீங்கள் அழிய போகிறீங்க, பாவத்தின் நிமித்தம் அழிய போகிறீங்க, மனமாறுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவுமே பேசலை. அவர் வேண்டா வெறுப்பாக தான் பேசுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது, என்ன தெரியுது? நான் சொல்வேன் இவங்கள்ட்ட போய் நீங்கள் அழிய போறீன்னு சொல்லுவேன், ஆனால் இவர் மனம் மாறி அழிக்காமல் விட்டுருவார். அப்போ நான் சொன்ன வார்த்தைகள் பொய்யாக மாறி போகும், நான் சொன்ன இறைவாக்கு எதுவுமே நடக்காமல் போகும் என்ற ஒரு மன விரக்தியில் இவர் வேண்டா வெறுப்பாக அழிய போகிறீங்க, மனமாறுங்கள் என்று யோனா அந்த மக்களுக்கு யாரை தெரியும்? நினிவே மக்களுக்கு யோனாவை யாரை தெரியாது. ஆனால் அவர்கள் அங்கே போய் போதித்தார், நீங்கள் மனமாறுங்கள் என்று 40 நாள் போதித்தார். 40 நாளிலே அந்த மக்கள் மனம் மாறினார்கள். சாக்குடையை உடுத்தி, சாம்பலில் உடுத்தி, ஆடு மாடுகள் உயிரினங்கள் எல்லா மனிதர்கள் எல்லோருமே உணவில்லாமல் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த நினிவேக்கு வரவிருந்த அழிவிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டார். இப்போ இயேசு சொல்லுகிறார், யோனாவை நினிவே மக்களுக்கு யாரென்றே தெரியாது, அவர்கள் பாவத்தில் இருந்தவர்கள். ஆயினும் அங்கு வழக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத சில லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறார், குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த கூட்டத்தில் அழிந்து விடக்கூடாது. ஆகவே நீங்கள் மனம் மாறுங்கள் என்று நான் யோனாவுக்கு சொன்னேன். யோனா போய் பேசி நான் சொன்னான். ஆனால் யோனாவுடைய அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள். அதே போல மானிட மகன் இன்னைக்கு உங்களிடையே வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதின் வழியாக நீங்கள் விசுவசியுங்கள், அதை விட்டு எந்த விதமான அடையாளமும் உங்களுக்கு கிடையாது என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, எனக்கு ஒரு அடையாளம் செல்லும், நான் உம்மிடத்தில் வருவேன், நான் இந்த ஜெபக்கூட்டத்துக்கு வருவேன், நான் ஆலயத்துக்கு வருவேன், ஆனால் எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு இந்த காரியத்தை நீ செய்யும், நான் இதை செய்வேன் என்று ஆண்டவரிடத்திலே ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. நிறைய பேர் கான்ட்ராக்ட், இது இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன் என்று ஆண்டவரிடத்திலே கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஒரு நாள் அதை செய்யாதீர்கள். இது நமக்கு ஆண்டவர் சொல்கிற, உங்களுக்கு யோனாவின் அடையாளம் போதும். இறைவார்த்தை கேட்குறீங்களா, அதில் மனம் மாறுங்கள். இறைவார்த்தையை வாசிக்கிறீங்களா, அதில் மனம் மாறுங்கள். எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தால்தான் இதை செய்வேன் என்றால் ஆண்டவர் அதை ஒருபோதும் செய்ய மாட்டார், செய்ய மறுப்பார் ஆண்டவர். ஆகவே இன்றைக்கு நாமும் கூட அடையாளங்களை கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை வெள்ளியை விட புடமிடப்பட்டவை, பொன்னிலும் தூய தங்கத்திலும் அது தூய்மையானது, 7 முறை புடமிடப்பட்டவை.
அப்படிப்பட்ட இறை வார்த்தைகளை நாம் விசுவசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கும் போதே நமக்குள் ஆண்டவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. அதனால் ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை செய்தால்தான் நான் நம்புவேன் என்பது தவறான ஒரு காரியம். அதை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர ஒன்றுமில்லை. இறுதி நாட்களில் இந்த மக்கள், நினிவே மக்கள் எழுந்து சொல்லுவாங்க, யூதர்களே, இஸ்ரவேலர்களே, அன்னைக்கு யோனா சொன்ன வார்த்தை கேட்டு நாங்கள் மனமாறி கடவுளுக்கு பிரியமாய் நடந்து விட்டோம். ஆனால் ஆண்டவர் உங்கள் மத்தியிலிருந்தும் நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க மறுத்துவிட்டீர்களே என்று அவர்கள் கண்டனம் செய்வார்கள் என்று சொல்லுகிறார். ஏனெனில் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனை தேடி வந்த அரசி, அவள் சாலமோனுடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டவள். அவள் சொல்வார், சாலமோனில் பெரிய ஞானமுடையவரை உங்கள் அருகில் வைத்திருந்தும் நீங்கள் அவரை நம்பாமல் விட்டு விட்டீர்களே என்று அவர் கண்டன குரல் உங்களை நோக்கி எழுப்புவார் என்று இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் அடையாளம் கேட்காதீர்கள். ஆண்டவரே இதை செய்தால்தான் நான் உண்மை நம்புவேன் என்பதல்ல. அவர் நாம் எப்பொழுதும் நம்பிக்கைக்குரியவர். அவர் எப்பொழுது நமக்காக தன் உயிரை கொடுத்தவர். ஆகவே நாம் அடையாளம் கேட்டு அப்படி இருந்தால்தான் நான் நம்புவேன் என்பது ஒரு தவறான கருத்து. அந்த காரியத்தை ஒருபோது செய்யாதீர்கள். அது ஆண்டவருக்கு வெறுப்பானதும் ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டும் ஒரு காரியமாக இருக்கும். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அடையாளங்களை கேட்டிருந்தால், இதை செய்தால் நான் இப்படி செய்வேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த நாள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யோனாவுடைய ஒரு வார்த்தையை கேட்ட நினைவே மக்கள் மனம் மாறினார்கள் அப்பா. அதுபோல் இன்றைக்கு உடைய இறை வார்த்தைகளை வாசிக்கிறவர்களும் ஆண்டவரே உமது வார்த்தையின் வல்லமையால் நிரப்பப்படுவார்களாக. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன். இறை வார்த்தை தூய்மையானது. வார்த்தை மனு உருவாகி எங்களிடையே இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிற இயேசுவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடையதாக இருப்பதினாலே இதை தியானிக்கும் போதும் வாசிக்கும் போதும் நீர் எங்களுக்குள் வருகிறீர். வார்த்தையானவர் எங்களுக்குள் உயிரோடு இருக்கிறீர் அப்பா. ஆகவே இன்றைக்கு நாங்கள் உம்மை பரிசோதித்து பார்க்காமல், பரீட்சித்து பார்க்காமல், இல்லை உம்மிடத்தில் அடையாளம் கேட்காமல், ஆண்டவரே உமது வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆம் என்றும் ஆமீன் என்றும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் வழியாக நடக்க எங்களுக்கு உதவிடும். ஆமேன் அப்பா. என் வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள் பாறையின் மீது வீட்டை கட்டியவர்கள் ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று நீ சொன்னீர். ஆமேன் ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையினால் பாறையின் மீது கட்டப்பட்ட கட்டிடமாய், வலிமை நிறைந்த கட்டிடமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்கள் கரம் இவர்களோடு இருந்து இவர்களை பலப்படுத்துவதாகப்பா. ஆமேன் ஆண்டவரே. அடையாளங்களும் அற்புதங்களால் அல்ல, என் இயேசு எந்த நிலையில் இருந்தால் நான் நம்புவேன் என்ற வைராக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். யோபு சொன்னார், நான் ஆண்டவர் என்னை கொன்று போட்டால் கூட ஆண்டவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார். ஆமீன் ஆண்டவரே. அந்த பக்தி வைராக்கியத்தை, அந்த விசுவாச வைராக்கியத்தை எங்கள் இருதயங்களில் தருவீராக இயேசுவே. ஆமீன். உம்மை தவிர எங்களுக்கு வேறு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. உம்மையன்றி எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை இயேசுவே. ஆகவே உம்மை நோக்கி பார்க்கும் எவருக்கும், உம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட உம் பிள்ளைகளையும் அவர்கள் கேட்கும் ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆச்சரியங்களை காணப்படும். கிருபை இரக்கம் அன்பும் பிள்ளைகளோடு என்றென்றும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.